எங்க அப்பா வீட்டோட குலதெய்வம் கோவில் ரொம்ப வருஷம் கழிச்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. அதனால எனக்கு எங்க மாமியார், மாமனார், ஹஸ்பண்ட், ஆதிரன்னு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த saree தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் பிரெக்னெண்டா இருக்கப்ப புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால ஆல்ரெடி ஒரு saree வீட்ல ப்ரீப்ளீட் பண்ணி இருந்தது. அதனால அதுவே நான் கட்டிக்கிட்டேன். ஒரு 7:30க்கெல்லாம் சட்டுன்னு ரெடி ஆகி சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணுன்றதெல்லாம் இல்லை, எங்க வீட்டுக்கு பேக் சைடு தான் இருக்கு கோவில். பொதுவாகவே ஒரு வருஷம் கோயிலுக்கு போன பலன் ஒரே ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் எங்க சாமியோட கும்பாபிஷேகத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல தான் டெலிவரி பார்க்க போறதா இருந்தது இல்லையா, அப்படின்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். பட் எங்க சாமி என்ன தன்னால இங்க கூட்டிட்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் சாமி கிட்ட வேற என்ன வேண்டுவேன், நல்லபடியா நார்மலா இந்த பிள்ளைய பூமிக்கு கொண்டு வந்துருங்க சாமி அப்படின்னு வேண்டிட்டு சாப்பிட வந்தாச்சு. அஃப்கோர்ஸ் கும்பாபிஷேகம்னாலே அன்னதானம் தான் போடுவாங்க. எங்க ஊர்ல நேத்து நைட்டு, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அன்னதானம் தான். ஸோ நல்லபடியா கோவில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல ஆடலும் பாடலும் இருந்துச்சு. பார்த்துட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு செக்கப் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.